எனக்கு இன்ன தேவை இருக்குது, இதுதான் பிரார்த்தனை, இது நடந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு இன்னதை செய்கிறேன். எனக்கு வேலை வாங்கி கொடு, உனக்கு நான் வேல் வாங்கி தர்றேன், இல்லைனா உனக்கு ரதம் செஞ்சு தர்றேன், இல்லைனா ஒரு 1,00,000 காணிக்க போடுறேன், இல்லைனா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், எனக்கு திருமணம் நடந்தா, எனக்கு குழந்தை பேர் வந்தா நான் உனக்கு இப்படி செய்கிறேன். இப்படிங்கிறத இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், சித்தர்கள் கோவில்கள் எல்லாம் நம்ம பிரார்த்தனையாக வைக்கிறது வழக்கம். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில பிரார்த்தனைகளை உடனே நிறைவேற்றிடுவோம், பல பிரார்த்தனைகளை செய்கிறதுக்கான நேரக்கூறு இல்லாமல் விட்டுருப்போம். பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா நீ இந்த கோயிலில் வேண்டுன அதை செய்யலை, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம். அதெல்லாம் சும்மா இருப்பானா, முருகன் என்ன சாதாரணமான ஆளா, காளி என்ன சும்மா சாதாரணமான ஆளா, முனியப்ப எவ்வளோ துடியான ஆள் தெரியுமா, சொன்னபடி கொடுக்கலன்னா தூக்கிட்டு போயிடுவார். சில திரைப்படங்களில் கூட காட்டுவாங்க, நீ குழந்தைய எனக்கு காணிக்கத்தானே கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன்னா உன் குழந்தைய நான் விட மாட்டேன், தூக்காமல் விட மாட்டேன், இப்படின்லாம் காட்டுற மாதிரி. உண்மையிலேயே அந்த கடவுள் அப்படி நமக்கு அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்ததை சொன்னதை நமக்கு கொடுக்கல அப்படின்னா கோச்சிக்குவாரா? இல்லை அந்த கடவுளை நம்ம கோபத்தில் திட்டோம் அப்படின்னா கோவிச்சுக்குவாரா? இல்லை சித்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்னா சாபம் கொடுத்துருவாங்களா? இல்லை சித்தர்கள் ஏதாவது திட்டோம் அப்படின்னா சாபம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சித்தர்களை பற்றியும் இறைவனை பற்றியும் புரியலைன்னு அர்த்தம். இப்போ நான் சாதாரணமான மனுஷன், உங்களை பார்த்தோன்னே தெரியுது, விடியா தெரியாமல் பண்ணிட்டார், அவரை போய் இப்போ பேசி என்னத்துக்காக போகுது, அவர் தேவையெல்லாம் மனசை கஷ்டப்படுத்தணுமா இப்படின்னு சாமானியனான ஒரு மனிதனுக்கே தோணும்போது, சகல உயிர்களையும் படைத்ததாக சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு சடக்குன்னு கோபம் வருது அப்படின்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சின்ன கேள்வி.